கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற உங்களுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை நாடி தேடி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மகிட்ட சில குறைகள் அல்லனா தடைகள் இருக்குமானா அந்த தடைகளை அகற்றி ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்ம சந்ததிக்கும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கூட மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீதிமான்கள் சூரியனை போல ஒரு பிரகாசம் பரலோக ராஜ்யத்துல அவங்க இருப்பாங்க. இதை கேட்கிறவங்க காதுள்ளவன் கேட்க கடவன். அதனால தான் நாங்கள் அடிக்கடி நான் சொல்கிறேன், சத்தியத்தை நீங்கள் கேட்கணும்னா முதல்ல நல்லா பார்க்கணும், என்ன சொல்ல வராங்கங்கிறத ரொம்ப பார்வையால் முதல்ல பார்க்கணும், அதை கேட்கணும், இருதயத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்போ சூரியனை போல நமக்கு தெரியும், நம்ம சூரியன் பாருங்கள் எவ்வளோ பெரிய லைட்டு பாருங்கள், முழு உலகத்துக்குமே அது லைட்டு சூரியன். அந்த மாதிரிலாம் ஒரு லைட்டு மனுஷன் செய்வாங்க முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. நம்ம வேற இந்த இடையில இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இந்த மாதிரி வச்சு அதை ஒரு பிரகாசம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சூரியனுடைய லைட் வேற. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த சூரியனை போல பிரகாசம் நமக்குள்ள காணப்படும். அதுக்கு நீதிமானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. அல்லேலூயா. நாம் நீதிமான் தானே? நம்ம நீதிமான் தானே? அதுலேயும் சந்தேகம் இருக்கான்? இல்லைல்ல, நம்ம நீதிமான் தானே? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அனைவரும் நீதிமான்கள் தான். அதனால தான் 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 11 படிங்க. அதாவது உங்களை சிலர் இப்படிப்பட்டவனா 9-10 சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் நீங்கள் படிச்சுக்காங்க. அதுக்கு முந்தின 2 வருஷத்தில் இப்படிப்பட்டவங்களாய் நம்ம எல்லாரும் இருந்தோம் ஒரு காலத்தில். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாய் மாற்றப்பட்டீர்கள். ஒரு காலத்தில் நம்ம இப்படி இருந்தோம். ஒரு காலத்தில் அசுத்தமான வாழ்க்கையில் நம்மளுடைய இடத்துல சாக்கடைக்குள்ளே இருந்ததான வாழ்க்கையில் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம கழுவப்பட்டோம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம். இப்போ என்ன ஆகிட்டோம்? நீதிமானாய் மாறிட்டோம். 100% நான் சொல்கிறேன், நாம சொல்லுங்க, 100% யாரு? நாம நீதிமான். அல்லேலூயா. அதில் நீங்கள் சந்தேகம் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர் மேலே இன்னும் சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் நீதிமானா இல்லையா தெரியலையே ஆண்டவரே, நான் தெரியலையே அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் மேலே இன்னும் சந்தேகம் இன்னும் வரலன்னு. ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். அல்லேலூயா. இந்த நீதிமான் சூரியனை போல பிரகாசிக்கணும். அதை இங்கே பிரகாசிச்சாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரகாசிக்க முடியும். அப்போ நம்ம இந்த பூமியில் நீதிமானாக இருந்து சூரியனை போல பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணணும்ங்கிறதான் இன்றைக்கு
இந்த செய்தியை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். லூக்காவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 50 53 வரைக்கும் நீங்க குறிச்சுக்காங்க. இங்க ஒரு மனிதன், யோசேப்புன்னு ஒரு மனிதன். யோசேப்புங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க, நீங்க போட்டு குழப்ப வேண்டாம். இந்த சம்பவத்துல இந்த இடத்துல ஒரு யோசேப்புங்கிற ஒரு மனிதன். அவர் எந்த ஊருக்காரர்? அரிமத்தியா ஊர்ல இருக்குதான யோசேப்புங்கிற ஒரு மனிதன். அவன் என்ன எப்படியா இருக்கான்? நம்ம 50 படிங்க. இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. அவன் நீதிமானா இருக்கிறான். அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்து அவனுடைய கேரக்டர் எப்படி இருந்தது, அவன் எப்படி சூரியனை போல பிரகாசிக்க அவன் இந்த பூமியில எப்படி இருந்தான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்றதான அனுபவ பாடம் மூலமாக நம்மை ஒரு பெரிய மற்றவர்களுக்கு கண்ணி கொடுக்கிற மரமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சோதரர். இந்த யோசேப்பு 3 விதமான கேரக்டர்னால நிறைந்திருக்கிறான். நம்ம அதை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது, இந்த யோசேப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. முதலாவது அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அவன் ஏன் பரலோகத்துல சூரியனை போல பிரகாசிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பிரகாசம் வந்ததுன்னா, அவனுக்கு என்ன இருந்தது? அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற மனிதனா இருந்தான். அந்த படிங்க பார்ப்போம். 51ஆம் வருஷம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற மனிதர்களாய் காணப்படணும். முன்னாலாம் எனக்கு இப்போ ஒரு 30 வருஷத்துல கிறிஸ்துவ உலகமே வேற மாதிரி உலகமாக மாற்றிட்டாங்க. அது என்னன்னே தெரியலை. அது எப்படி மாறிட்டாங்க, எப்படி மாறிச்சுன்னு தெரியல. முன்னாலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஒருத்தர் மாரநாதா கைகளை கொடுத்து, மாரநாதானா இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், மாரநாதா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவர் சீக்கிரமாக வரும். அவங்க நினைப்பு, சிந்தனைகள், பேச்சுகள் எல்லாமே ஆண்டவுடைய வருகை, ராஜ்யத்தை குறித்து அவர் வருகிறத தான் பார்த்து அவங்க பார்த்தாங்க. பார்த்து அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போதான் சோத்திரம் கூட பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி சிலது சூழ்நிலை நிமித்தமாக என்னன்னு தெரியல. இன்றைக்கி கிறிஸ்தவங்களை பார்த்துட்டா தலை குனிஞ்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. அன்றைக்கி அப்படி இல்லை. அவங்க எந்த சபை வந்தாலும் சரிதான், இந்த சபை பாகுபாடு கிடையாது. அவங்க பாட்டு போவாங்க, போயிட்டு பிரைஸ் தி லார்ட். அவங்க கிறிஸ்தவங்களை கண்ட ஒரு சந்தோஷம். மாரநாதா அத்தை வருகிறார். அல்லேலூயா. பைபிளில் கூட 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22 அந்த மாரநாதான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் அது தமிழில் அப்படி இல்லை. அந்த தாய் மொழியில், அராமிக் மொழியில் அந்த மாரநாதாங்கிற சொல் பரிசுத்த பவுல் கொடுக்கப்பட்டது. அந்த தாய் மொழியில் மாரநாதா. இது தமிழில் கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லிருக்கு. ஆனால் அதனுடைய தாய் மொழியில், அதில் எழுதப்பட்ட அராமிக் மொழியில் மாரநாதா என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு ஆண்டவரே, நீங்கள் வாரும். நம்ம பாருங்க, அந்த பைபிளில் துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் கடைசியில் வாரும் ஆண்டவரே சொல்லி ஜெபத்தை முடிக்கிறார்கள்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தை பற்றியும் ஆண்டவர் வருகையை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கணும். மாரநாதா மாரநாதா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அநேகருடைய வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்ப்பேன். மாரநாதா நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். ஆனால் நாட்கள் வரும்போது என் வயலில் கூட அந்த மாரநாதா வரமாட்டேங்குது. மக்களை பார்க்கும்போது நம்ம விசுவாசியை பார்க்கும்போது மாரநாதா அப்படின்னு சொல்ல வரமாட்டேங்குது. நாட்கள் அப்படி மாறி போச்சு. இன்றைக்கி மீண்டும் நம்ம வரக்கூடிய நாட்களில் நாமளும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த பவுல் ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்காரு 8:18 சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. எப்பொழுதும் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம நினைக்கிற நினைவுகள் எப்படின்னா, இக்கால பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானதே இல்லவே இல்லைங்க. நான் போகக்கூடிய இடம் வேறங்க. வேற. இந்த உலக பாடுகள் நிறைந்த பாடுகள். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் ஜெயித்தேன் போல இந்த உலகத்தில் உபத்திரமும் பாடுகளும், நாம் நல்லா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறதான பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யும்? பாடுகளும் நெருக்கங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் துக்கத்தையும் அங்கலாய்ப்பையும் என்ன பண்ணலாம் திகச்சு போக வச்சிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. இக்கால பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஈடே கிடையாது. அல்லேலூயா. அதில் இந்த இருதயத்துக்குள்ள நம்ம எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும். பிரியமான சகோதரனே சகோதரி, பிரியமான சகோதரி, எப்பொழுதும் நம்ம இனி வரக்கூடிய மகிமை எனக்கு ஆண்டவர் தருவார். அங்கே துக்கம் இல்லைங்க, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சண்டை சச்சரவு கிடையாது, பகை கிடையாது, பிரிவினைகள் கிடையாது. அங்கே ஒரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மாத்திரம், தேவனை மாத்திரம் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்க போகிறோம். அந்த ராஜ்யம் வேற. இந்த பூமியில் இருக்க ராஜ்யத்துக்கு ஒப்பானதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முதலாவது, நம்ம சுற்றிலும் இருக்குதான பிரச்சனைகள், ஏதாவது ஒரு அனுதின வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற, நம்மளை சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் நாம் எப்படி நினைக்கணும் தெரியுமா? இந்த பாடுகள் ஒரு நாள் தீரும், ஒரு நாள் இந்த பாடுகள் தீரும். இனி வரக்கூடிய ஒரு மகிமை இப்பாடுகளுக்கு ஈடு இணை கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருவார், அவர் என்னை கூட்டிகிட்டு போவார், அங்கு சொர்க்கத்திலே ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இக்கால பாடுகள் இன்னும் கொஞ்ச நாள் இந்த சரீரத்தில் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு பாடுகளும், ஆனால் யுகமாய் நாம் ஏற்கக்கூடிய காலத்துக்கு ஒப்பிடே இல்லை. அந்த பாடுகளை நினைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ரெண்டாவது, மனிதர்கள், சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, மனிதர்கள் சில நேரம் என்ன செய்வாங்க? நம்மளை நெருக்கி எடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய செயல்களை செயல்படுத்துவதற்கு மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மளை நெருக்கி விடுவார்கள். 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 39 தாவீதான் இதை சொல்றாரு. நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் நான் இன்னும் பலவீனமா இருக்கேன். என் பலத்துக்கு மிஞ்சி இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு சூழ்நிலைகள், ஆவிகள் நம்மளை நெருக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு,
நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தேவன் கண்டிப்பாக வருவார். இப்பாடுகளை எடுத்து ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷத்தை தருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, மனிதர்கள் நாம் எந்த காரியம் செய்யணும் தான், அந்த ஊழியமாக இருக்கலாம், எந்த காரியம் செய்யணும், நீங்கள் ஒரு வேலையாக இருக்கலாம், ஆனால் குடும்ப பொறுப்பில் இருந்து செயல்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டா இருந்தாலும் சில நேரம் நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள். ஏன்னா மனிதர்கள் உங்களை ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் நினச்சதை செயல்படுத்த விடாதபடிக்கு மனிதர்கள் உங்களை என்ன செய்வாங்க? தடுக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்திலும் கூட உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் வருவார், ஆண்டவர் வருவார், ஒரு நாள் வருவார். என் தேவன் கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்தி செய்யும்படியாக தேவன் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நான் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், நான் ஊழியம் பண்ணும்போதா நாட்களாக இருக்கலாம், மனிதர்கள் என்னை நெருக்கும் போது முன்னால் என்ன செய்வேன்னா, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, எதுக்கு இவ்வளோ பாடுங்க, அவ்வளோதான். எனக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் பலவீனம் தான். என்கிட்ட ஒரு திறமை இன்றைக்கும் கூட நான் இந்த இடத்துல போதகராக இருக்கேன்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன், எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் பாடுறதுக்கு திறமை இருக்கும். எந்த ஊழியக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாடுறதுக்கு திறமை இருக்கும், ஏதாவது ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு திறமை இருக்கும், இல்லைன்னா நல்லா பேசுவதற்கு ஒரு திறமை இருக்கும். எனக்கு மட்டும் எதுவுமே இருக்காது, எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், 100% நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு எந்த தாளந்துமே இல்லை. நான் அது நான் பலகீனமாக நான் நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைப்பது உண்மையிலே எல்லாரை பார்க்கிலும் என்கிட்ட ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்படி நினைக்கும் போதெல்லாம் நான் பலவீனம்தான். அப்படி நினைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்காங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ எடுத்துக்காங்கிறது கண்டிப்பாக நான் ஒரு நாள் வருவேன், நான் உன்னைய தூக்கிட்டு தான் போவேன், அது வேறு விஷயம். ஆனால் மாற்றிச்சேன். ஆண்டவர் நீங்கள் வாங்கன்னு சொல்லும் போது உனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நீங்கள் எடுத்துக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு துக்கம் இருக்கும், உனக்கு ஒரு துக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் வாங்க, எங்களை எடுத்துக்கொள்ளும்படியா நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தின பிறகு நான் சந்தோஷப்படுகிறேன். எவ்வளவு நெருக்கங்கள், எனக்கு ஏகப்பட்ட நெருக்கங்கள் உண்டு. ஊழியத்தின் பதில், குடும்பத்திலும் இல்லை, என்னுடைய எதிர்காலமும் சரி, எனக்கு ஃபினான்ஸு, மற்ற எனக்கு வரக்கூடிய ஆட்கள், மனிதனுடைய தயவுகள், எத்தனையோ நெருக்கங்களின் மத்தியிலும் கூட தேவன் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. தேவன் நிச்சயமாக வருவார் என்று. அல்லேலூயா. இதை காண்கின்ற உங்களுக்கும் இதே சூழ்நிலை இருக்குவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் வருவார் என்று. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் பலவீனம் இருக்கலாம், இந்த உலகம் உங்களை மேற்கொண்டு பலவானாக இருக்கலாம், உண்மைதான் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை பார்க்கினும் பலவுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்களை பார்க்கினும் அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவர் வருவார், உங்களை மீட்டு கொண்டு போவார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, ரோமர் புஸ்தகத்தில் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு ராஜ்யத்துக்கு காத்திருக்க சூழ்நிலைகள் ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படுத்தாதபடிக்கு நம்ம பாடுகளின் வழியாக போகும்போதெல்லாம் பல்லவ ராஜ்யத்தை நம்ம நினைத்து கொள்ளும்போது தேவன் நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். மனுஷர்கள் நமக்கு சூழ்ந்து பலவானாய் மாறும்போது அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு தருகிறார். மூன்றாவது, சொந்த சரீரம்
சொல்லுது. ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை சொல்லுது. 19ஆம் வசனத்தை படிங்க. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம சரீரம் கூட நாம் நினைக்கிறது செயல்படுத்த முடியாது, செயல்படுத்த செய்யாது. அல்லேலூயா. நாம் நன்மை செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தீமை செய்யணும்னு நினைச்சது கிடையாது. எந்த காரியத்தையும் தீமையில் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. இருதயத்தை கிழிச்சு பார்த்தா கூட அவங்ககிட்ட இருக்கும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அவங்க இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும், அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சரீரம் என்ன செய்ய தெரியுமா? அவர் விரும்புகிறதை செய்யாமல் தீமையே செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த வசந்த பகுதி 24ஆம் வசனத்தை சொல்றாரு. 24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? பரிசுத்த பவுல் சொல்றாரு, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க போறாங்க? ஐயோ, நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த சரீரம் திரும்ப 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 தீமையே செய்ய வைக்குது. அல்லேலூயா. அப்பமும் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் வருவார், என்னை மீட்கும்படியா வருவார், இந்த சரீரத்திலிருந்து என்னை மீட்டு எடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் செல்லுவேன், பரலோக ராஜ்யத்துக்கு நான் செல்லுவேன், நானே குடும்பமும் செல்லுவாங்க என்கிற ஒரு நிச்சயத்தை இந்த பூலோகத்தில் எல்லா மனிதர்களும் இருந்து கொண்டே இருப்போமானால் நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? நீதிமானாக இருப்ப மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பான். அல்லேலூயா. நம்முடைய நாடி சொல்லுவாங்க தெரியுமா? நாடி நரம்பு ரத்தத்தில் சொல்லுவாங்க. நம்மளுடைய நாடி நரம்பு ரத்தத்தில், பேச்சில், எல்லாத்துலேயும் எப்போ பேசினாலும் பரலோக ராஜ்யத்தை பற்றியே நம்ம பேசுவோமானால் நமக்கு எதிராக இப்படி சூழ்நிலை வரும். நம்ம சரீரமே மாற்றி பேசும், செய்ய வைக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் நம்ம சரீரம் வைக்கும். நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்மளை பண்ண விடாமல் வருவாங்க. சூழ்நிலைகள் நம்ம பைபிள் படிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், நமக்கு நல்லா தெரியும்ல. பைபிள் படிக்கணும், படித்தா ஒன்றும் செய்யாது நல்லா தெரியும், ஜெபிச்சா ஒன்று தெரியும், நல்லா தெரியும், ஆண்டவர் தூதிச்சு பண்ண நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் இந்த சரீரம் நம்மளை செய்ய விடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமமாக சூழ்நிலை நிமித்தமாய் நெருக்கம், பாடுகள், நிந்தை கொடுக்கும். நீ கிறிஸ்துவத்தை தானே போகிற, ஆண்டவர்கிட்ட போகிறதுனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லும். ஆனாலும் நீங்கள் நீதிமானாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள், சூரியனை போல பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு கேரக்டர் அவர்கிட்ட நான் பார்க்குறேன். நான் அந்த கேரக்டரில் இரண்டாவது கேரக்டர் லூக்கா 23:52. அவன் பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து அவர் இறந்துட்டார், அந்த சிலுவையிலே தொங்கிட்டு இருக்காரு. இப்போது இயேசுவை பின்பற்றி வந்ததான சீஷர்கள் துண்டக்கான் துணியக்கான்னு சொல்லி அலறி அடித்து ஓடிட்டாங்க. நன்மை பெற்றவங்க ஓடிட்டாங்க. ஏன்னா அந்த அரசாங்கமே, ஆளுகை செய்கிறதான ஆட்களும் அரசாங்கமும் என்ன செய்யுது? இயேசுக்கு விரோதமாக நின்றுச்சு. ஆளுகை செய்கிறதான ரோமர் அவங்களும், அவங்க ஆளுகை தேசாதிபதியும், அரசாளுகிற கிறிஸ்தவங்களை, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை அரசாளுகிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள்லாம் ஆப்போசிட்டாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டாக வந்து நின்றுட்டாங்க. அவங்க வந்து கொலை போயிட்டாங்க.
அப்போ இயேசுக்க வெளியரங்கமாக நான் இயேசுடைய சீஷருங்க, இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி யாரும் கேட்க முடியாத சூழ்நிலை. கொஞ்சம் பேர் மட்டும் சிலுவைக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க அம்மா மரியாள், 2-3 சகோதரிகள், அன்பான சீசன் யார், யோவான். அன்பான சீசன்னா சீசன்லேயே சின்ன பையன் அவன் தான். அவன்லாம் சீசன் ஆக மாட்டான் அப்படின்னு மற்றவங்க இவெல்லாம் சீசன்லாம் இருக்க மாட்டாங்க. சின்ன பையன். அதனால் அது இப்போ என்னான்னு தெரியல. ஆனால் அவனும் அந்த இடத்துல இருந்தான். யார், யோவானும் அன்பான சீசன் சொல்லப்பட்ட யோவான் இருந்தால் அவங்க அம்மா கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சரீரத்தை கேட்டு எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கும் தெரியலை. ஏன்னா அதுக்கு இடம் தருவாங்களா, கலரை தருவாங்களா, செய்வாங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா ஒரு பதட்டமான சொன்னார். இயேசு கொள்ளுன்னு சொல்லி ஒரு வெறி கூட்டங்கள் ஆர்ப்பரிச்சதான ஒரு இடத்துல இவங்க போய் சரீரத்தை கேட்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட எதுவும் பிரச்சனை ஆகிடும், அதெல்லாம் அடிச்சிருவாங்களோ செய்வாங்களோ என்று ஒரு பயத்தின் சூழ்நிலை அந்த இடத்துல இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் மார்க்கின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிங்களேன். கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் அவன் உயிரை கையில் வச்சுட்டு, அவ்வளோதான், செத்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி உயிரை வச்சுட்டு அவன் என்ன செய்றான், யார்கிட்ட போய், பிலாத்துட்ட போய் சரீரத்தை போய் கேட்குறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரி, அவன் ஏன் நீதிமானாக இருக்கான் தெரியுமா? அவன் ஏன் பரலோகத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிறான்னு சொன்னால், அவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு ஒன்றே ஒன்று தேவைப்படுது, இயேசு வேணும். அல்லேலூயா. அவனை உயிரை பற்றி அவன் கவலைப்படலை. அவன் எதிராளிகள் பயங்கரமாக சூழ்ந்து நிற்கிறாங்கன்னு கவலைப்படலை. பயங்கரமாக நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம ஜாதி ஜனம் என்ன நினைக்கும் அப்படின்லாம் பயப்படவே இல்லை. அவனுக்கு ஒற்றை குறிக்கோள் இருந்தது, இயேசு எனக்கு வேணுங்க. மரியாள் கூட கேட்காத ஒரு துணிச்சல். அவங்க இயேசுடைய தாயார் கூட துணிச்சலாக போய் கேட்கல. இவன் வந்தான், பார்த்தான், இயேசு எனக்கு வேணுங்க என்னை கேட்டு, துணிந்து கேட்டு வாங்கினான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாமளும் கூட இயேசுவை துணிந்து வாங்கணுங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. சொந்தம் அப்படின்ட்டாலே துணிந்து நம்ம சொல்லோமா, இயேசு தாங்க, நான் இயேசு தான் கும்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறோமா? ஒரு உறவினர் மத்தியில் நான் இயேசுவை கும்பிட்றேங்க ஓங்கி சொல்ல முடியுதா? உங்கள் சத்துருக்கு மத்தியில் சொல்ல முடியுதா? உறவினர் மத்தியில் சொல்ல முடியுதா? அவன் சொன்னான், துணிஞ்சு சொன்னான், இயேசு எனக்கு வேணுங்க, எனக்கு இயேசு வேணும், எனக்கு தேவைப்படுது. சீஷர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. தாயார் மரியாள் அமைதியாக இருந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிருந்துட்டாங்க. சீஷர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் பார்த்தான், இந்த இயேசுவை நான் அடக்கம் பண்ணணும், இல்லைனா இயேசு எனக்கு வேணும், இந்த சரீரம் எனக்கு வேணுங்க, இது எனக்கு சொந்தமானது, எனக்காக அடிக்கப்பட்டதுங்க, எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், இந்த இயேசு எனக்கு வேணுங்க, எனக்கு சொந்தமாக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அதுக்கு கேட்டு வாங்கணும், இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும். இன்னைக்கு ஊருக்காரங்க சொன்னால், அது சமுதாயம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறோம். அப்புறம் ஜாதி சனம் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம். இயேசு எனக்கு வேண்டியிருக்குங்கன்னு சொல்லி ஓங்கி பறைசாற்றோமா? அன்னைக்கு யோசேப்பு அதை செய்ததுனால தான் அவன் நீதிமானாக இருந்தான், சூரியனை போல பிரகாசித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3வது கேரக்டர், லூக்காவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். சுற்றி
ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமா இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் சோதரம். அவன் இயேசுவை எங்க வச்சான் பாரு, ஒருவரும் வைக்கப்படாத இடத்துல இயேசுவை வைத்தான். அல்லேலூயா. நாம எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மட்டும் சிந்திச்சு பார்த்தா நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம எங்க வச்சிருக்கோம் சொல்லுங்க? இருதயத்துக்குள்ள வச்சு. அந்த இருதயத்துக்குள்ள இயேசு மட்டும் இருக்காரா? இயேசு மட்டும் இருக்காரா சொல்லுங்க? இயேசு மட்டும் இருக்காரா? ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அவன் ஏன் நீதிமானாய் இருந்தான், சூரியனை போல பிரகாசமாய் இருந்தான்னா, அவனுக்குள் ஒன்று இருந்தது. இந்த இயேசு தாங்க. 10 1 11 கிடையாது. யாரு கூடயும் ஒப்பிட பண்ண முடியவே முடியாது. அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிற தேவன். அவர் பெரியவர். அவருக்கு ஒப்பிடவே முடியாது. அவருடைய நாமத்துக்கு ஒப்பிடவே முடியாது. அவருக்கு யாரும் இருக்காத இடத்துல, உன்னதமான பரிசுத்தமான இடத்துல நான் வைக்கிறேன்னு சொல்லி வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த காலை பொழுதுல நம்ம சிந்திச்சுக்க வேண்டியது, நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தை மனிதர்களை பிரியப்படுத்துகிறோம். உலகத்தினுடைய இதை நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க? அந்த ஒரு பரிசுத்தமான இடம் இருக்கா? இன்னொருகள் வந்து போகிறதான இடத்துல இருக்காரா? அவர் உன்னதமான தேவன். அவருக்கு ஈடு இணையே கிடையவே கிடையாது. எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 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 மதிப்பு என்னன்னு சொல்லி அந்த யோசிப்புக்கு தெரியும். அவர் உன்னதமான தேவன், ஒரு பரிசுத்தமான தேவன். அவருக்கு வெள்ளையே கிடையவே கிடையாது. ஈஸியா மனுஷனோடு கூட கம்பேர் பண்ணிக்கிறோம் இயேசுவை. நம்ம வைக்கிற இடம் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நீங்க எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கீங்கிற பாருங்க. இதை பார்க்கும்போது நிச்சயமாக அதுதான் ஒருவருமே வைக்கப்படாத ஒரு புதிய இடத்துல இயேசுவை கொண்டு போய் வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம இந்த யோசேப்பை யாரும் அதிகமாக சிந்திக்கிறதே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு யோசனையை தந்தார். நம்ம இந்த யோசேப்பை பார்த்து பின்பற்றி இவனை போல நம்ம மாறுவோமானால் சூரியனை போல பிரகாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படும். அல்லேலூயா. இந்த பூமியிலேயே நாம் அதை செய்யும்போது பரலோகத்தில் நாம் சூரியனை போல பிரகாசித்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, நம்ம 3 காரியத்தை பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் போது பல இடர்கள் வரும். சூழ்நிலை நிமித்தமாய் பிரச்சனைகள் இடர்கள் வரும்போதும் அப்பொழுது நீங்கள் காத்திருக்கணும். மனிதர்கள் மூலயமாக பிரச்சனை வரும்போது காத்திருக்கும் போது சரீரம் ஒத்துழைக்காது. அப்பவும் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆண்டவர் வருவார் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் இருப்பீங்களானால் நீங்கள் சூரியனை போல பிரகாசிப்பீர்கள். ரெண்டாவது இயேசு எனக்கு வேணும். என்ன விலை கொடுத்தாலும் சரிதான், என் உயிரே போனாலும் சரிதான், இயேசு எனக்கு வேணும் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அந்த உறுதியாக இருப்போமானால் சூரியனை போல பிரகாசிப்போம். 3வது, யாரும் வைக்காத இடத்துல இன்னொருத்தர் இருக்கிற இடத்துல இல்லாமல் ஒரு பரிசுத்தமான இடத்துல நீங்கள் இயேசுவை வைப்பீர்களானால் நிச்சயமாக சூரியனை போல பிரகாசிக்கலாம். மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு இதை காண்கின்ற இதை கேட்குற உங்களுக்கும் நமக்கும் மட்டும்தான் ஆண்டவர் சொல்றார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற. உண்மைதான், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு
நீதியின் சூரியன் உதிக்கும். அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்றைக்கு நம்ம மேல ஒரு நீதியின் சூரியனை ஆண்டவர் உதிக்க செய்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீதியின் சூரியன், அந்த நீதியின் சூரியன் சும்மா போகாது. உனக்கு ஆரோக்கியத்தை வரும், உனக்கு பாதுகாக்கும், அது ஆரோக்கியம் தரும். அது மாத்திரமல்ல, நீ வெளியே கொளுத்த கண்டுகளை போல புறப்பட்டு போயிட்டு இருப்ப. நீ ஒரு பயமே இருக்காது, உனக்கு எந்த பயமே இருக்காது. தேவன் நீ என் நாமத்துக்கு நீ பயந்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நீதியின் சூரியன் உங்க மேல வருது. ஆண்டவரே, நீதியின் சூரியன் ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேகத்துக்காக ஒப்பு கொடுங்க. தேவன் நீதியின் சூரியனை இன்னைக்கு ஒவ்வொருத்தர் தலைமையில இறங்கும்படியாக ஆண்டவர். என் நாமத்துக்கு நீ வந்திருக்கிற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உனக்கு நான் இன்றைக்கு நீதியின் சூரியன் என்ற அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டு கொளுத்த கண்டுகளை போல புறப்பட்டு போங்க. ஒரு பயமும் இல்லாதபடிக்கு, எந்த பயமும் இல்லாதபடிக்கு கொளுத்த கண்டுகளை போல ஒரு அபிஷேக வல்லமை இறங்குது. இன்றைக்கு நீங்கள் நீதிமான்கள், இயேசுவின் நாமத்தினால கழுவப்பட்டதான நீங்கள் நீதிமான்கள். இப்பொழுதே ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குவதா, இப்பொழுதே இறங்குவதா. தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா துலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா துலா காலா பாலா காலா பாலா காலா. ஒரு அபிஷேக வல்லமை இப்பொழுதே பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்கபடியாக ஒரு அபிஷேக வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருத்தர் தலைமையிலே இறங்குகிறது. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. நீதியின் சூரியன் இப்பொழுதே உங்கள் மேலே இறங்குகிறது. அதனால ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு பிரியமானவர்கள். ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய ஆரோக்கியம் ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, கொளுத்த கன்றுகளை போல செழிப்பாய் இருக்கும்படியான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறான். பிரியமான சகோதரனே, சகோதரி, பலவித கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு வந்திருக்குதான உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. கர்த்தர் வருகிறார், சீக்கிரம் வருகிறார். இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. நிச்சயமா என்னை மீட்டுக் கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் உண்டு. பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்க. சமாதானத்தோடே போங்க. நீங்க சமாதானத்தோடே போங்க. நீதியின் சூரியன் ஆண்டவர் உங்க மேல உதிக்க செய்கிறார். வரக்கூடிய நாட்களே உங்கள் முகம் பிரகாசமாய் காணப்படும். சூரியனை போல பிரகாசமாய் காணப்படும். பிரியமான சகோதரனே, சகோதரி, நீங்க சமாதானத்தோடு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.